டேய் என்னடா பண்ற? சர்ச்சில் ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தமா தூச்சி ஆளாச்சிட்டு இருப்ப, இங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கிற? டேய் நீ சந்தோஷமா இருந்தா அதான்டா. டேய் சர்ச்சில் அவ்வளவு பரிசுத்தமா இருப்பியாடா, இங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற? டேய் சர்ச்சு உள்ள இந்த வேலை பண்ண முடியுமா? ஆண்டவர் பாப்பாரா சர்ச்சு உள்ள. ஓ சரி. டேய் இங்க உட்காந்து அசிங்கமா சரக்கு அடிச்சுட்டு இருக்கிற, என் வண்டியில ஏறு, நான் உன சூப்பரோட இடத்துக்கு கூட்டு போறேன் சரக்கு அடிக்கிறதுக்கு. அப்படியேடா. நம்ம தெரிஞ்ச இடம் மாதிரி இருக்கு. டேய் என்ன சர்ச்சு கூட்டு வந்துக்கிறா? பாஸ்டர் கிட்ட மாட்டி விடலாம் பாக்குறியானா? டேய் அப்படிலாம் இல்லடா, நீ வாடா ஃபர்ஸ்ட். டேய் இது எப்படா சர்ச்சுக்குள்ள எடுத்து வரது? குடு, நான் அத்துன்னு வரேன், நீ வா. டேடா இப்ப குடுறா, நல்ல இடம், ஃபேன் காத்து சூப்பரா இருக்கும். டேய் எப்படா சர்ச்சுக்குள்ள குடிக்கிறது? ஆண்டவர் பாப்பாரா, ஆண்டவர் வாசம் பண்றான்டா இது. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இரு. இந்தாடா 1 கொரிந்தியர் 3:16-17 எடுத்து படுறா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். என்னடா புரியுது? நான் உனக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம தான் உண்மையான ஆலயமே, இந்த உடம்பு தான் உண்மையான ஆலயம். இந்த உடம்புக்குள்ளதான் ஆண்டவர் வாசம் பண்றாரு, சரியா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரேயர் ஹவுஸ், ஜெப வீடு, நம்ம ஒன்று கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான் இது, ஓகேவா? ஆனா உண்மையான ஆலயம் நம்ம தான். இந்த ஆலயத்துக்குள்ளதான் ஆண்டவர் வாசம் பண்றாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அத வந்து இந்த ஆலயத்தை சொல்லல, இந்த ஆலயத்தை சொல்றாரு. அதே போல இந்த பாவம் இல்ல, நீ எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் புரிஞ்சுக்கோ, அந்த பாவத்தை நீ சர்ச்சில் தான் செய்யற, ஆலயத்துல தான் செய்யற, ஆண்டவர் வாசம் பண்ற இடத்துல தான் செய்யற. ஆண்டவர் அதை பார்த்துதான் இருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. டேய் அது கொஞ்சம் கூட. ஏசப்பா என்ன மன்னிங்க ஏசப்பா.